வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே கூட நம்மளுடைய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிறது மாதிரியான கொஷின் தான். இருந்தாலும் இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக சில கொஷின்ஸை இல்லை இம்பார்ட்டண்ட்டாக அதில் எதெல்லாம் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸை போடணுன்றதுக்காக இன்னிலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காலையில் ஒரு 5 கேள்வி, ஈவினிங் ஒரு 5 கேள்வின்னு சொல்லிட்டு அந்த குரூப் 4 மாடலில் பார்க்காத சில கொஷின்ஸ் எல்லாம் நாம் இந்த டெய்லியும் போடக்கூடிய 5 கொஷின்ஸில் பார்க்கலாம். இதெல்லாம் பெரும்பாலும் வடிவியல், புள்ளியியல், இந்த ஆயத்தொலை வடிவியல் இதெல்லாம் பேஸ் பண்ணது மாதிரி இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஜிடி எக்ஸாமில் இங்கேருந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரியான கொஷின்ஸாக தான் நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வடிவியல் டாப்பிக்லேருந்து. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஆங்கிள் பிஐ காண்க. 2 படம் கொடுத்துட்டோம். 2 படம் கொடுத்துட்டு இதிலிருந்து ஒரு ஆங்கிள் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வடிவொத்தவை அப்படிங்கிற டாப்பிக்கில் சொல்லுவாங்க, சிமிலாரிட்டி டாபிக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஆங்கிள் ஏவில் 90 டிகிரி இருக்குது, இங்கே ஆங்கிள் ஆரில் 90 டிகிரி இருக்குது. அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். எது ஏவும் ஆரும் ஈக்குவல், சரியா? அது மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 3 சென்டிமீட்டர், இந்த பக்கத்தில் 6 சென்டிமீட்டர், இங்கே 3√3, இங்கே 6√3. இந்த 3 2ஆல் பெருக்குனா இந்த 6 கிடைக்கும். அதே நம்பரால் தான் இங்கேயும் பெருக்கணும். 3√3 2ஆல் பெருக்குனா 6√3 கிடைக்கும். அப்போ ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா, இந்த சைடு ஏபியும் கியூஆரும் ஈக்குவல். எது ஏபியும் கியூஆரும் ஈக்குவல். ஏன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது இல்லையா? 2ஆல் பெருக்குனா. அதே மாதிரி இங்கே 2ஆல் பெருக்குனா 2ஆல் தான் பெருக்கணும் கிடையாது. எல்லா சைடும் ஒரே மாதிரி விகித சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரேஷியோவில் இருக்கணும், சரிங்களா? அப்போ அதுபடி பார்த்தா இந்த ஏபி சைடும் ஆர்கியூ சைடும் ஈக்குவல். ஸோ ஏற்கனவே ஏவுக்கு நேராக ஆர் சொல்லிட்டோம், ஏவுக்கு நேராக ஆர் சொல்லிட்டோம். அப்போ பியோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ வந்துடும். ஏபி பேலன்ஸ் இருக்கிறது சி, கியூஆர் பேலன்ஸ் இருக்கிறது பி. அப்போ ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா 90ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆங்கிள் பி என்னென்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா 60ன்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஆங்கிள் சி கண்டுபிடிச்சோன்னா அதுதான் எதனுடைய வேல்யூவாக இருக்கும்னா பியோட வேல்யூவாக இருக்கும். தெரியும்ல, ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. 2 கோணம் கொடுத்துட்டாங்க, ஒன்று 90, ஒன்று 60, கூட்டினா 150. அப்போ 3வது கோணம் என்னவாக இருக்கும்? 180லேருந்து 150 மைனஸ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 3வது கோணம் 30 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆங்கிள் சியோட வேல்யூ 30. அப்போ ஆங்கிள் சி 30னா ஆங்கிள் பியும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே 2 ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ ஆங்கிள் பியும் 30 டிகிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 30 டிகிரி. வடிவொத்தவை, சிமிலாரிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை கேட்டிருக்கோம், சரிங்களா? அடுத்த 2வது கேள்வி பாருங்கள். வடிவொத்த முக்கோணங்கள் ஏபிசி மற்றும் பிக்யூஆரின் சுற்றளவுகள் முறையே 36 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர். பிக்யூ ஈக்குவல் டு 10 எனில் ஏபிஐ காண்க. இதுவும் பாருங்கள், இதில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். இது சுற்றளவு வச்சு பார்க்க போகிறோம். அடுத்த கேள்வி பரப்பளவு வச்சு பார்க்க போகிறோம். சுற்றளவு வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், 2 முக்கோணங்கள் சொல்லியிருக்காங்க, ஏபிசி பிக்யூஆர். ஏபிசியுடைய சுற்றளவு 36, மேலே ஏபிசியுடைய சுற்றளவு பை பிக்யூஆரிய சுற்றளவு 24. அப்போ கீழே பிக்யூஆரோடது, மேலே எழுதுறது ஏபிசியுடைய முக்கோணம், கீழே எழுதுறது பிக்யூஆர் முக்கோணம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், பிக்யூ 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே தான் எதை எழுதியிருக்கோன்னா பிக்யூஆர் முக்கோணம். அப்போ இந்த 10 கீழே போடணும். நம்ம புரியுதா? மேலே போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். அதனால தான் இங்கே என்ன சொல்லிட்டோம், இந்த நம்பர் எழுதும்போது மேலே ஏபிசி எழுதியிருக்கோம், கீழே தான் பிக்யூஆர் எழுதியிருக்கும் போது இங்கேயும் அதே ஆர்டரில் தான் எழுதணும். அப்போ பிக்யூவுக்கு 10, அவங்க கேட்டிருக்கிறது ஏபி, மேலே தான் ஏபிசி முக்கோணம் எழுதியிருக்கோம். அப்போ மேலே ஏபியை எழுதிடுறோம். புரியுதாமா? இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், 12ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாமா? ஈர் 12 24, மூ 12 36, ஓர் 2 2, ஐ 2 10. இங்கே பக்கத்தில் இருக்கிற 5 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். ஏற்கனவே அங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3 × 5 3 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இது எப்போ சுற்றளவு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் பரப்பளவு கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் பாருங்கள், 3வது கேள்வி. ஏபிசி மற்றும் டிஇஎஃப் முக்கோணங்கள் வடிவொத்தவை. மேலும் பிசி 3 சென்டிமீட்டர், இஎஃப் 4 சென்டிமீட்டர். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பை காண்க. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பரப்பளவு வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணோன்னா, அங்கே எடுத்த மாதிரியே எடுத்துக்கோங்க. பரப்பளவு ஏபிசியுடைய பரப்பளவு எவ்வளோ எடுத்துருக்கோம், கொடுத்துருக்காங்க 54. இது வந்து ஏபிசிக்கு, சரியா? பை டிஇஎஃப், அங்கே பிக்யூஆர்னு பார்த்தோம், இங்கே டிஇஎஃப்னு பார்க்குறோம். அது ஒரு பிரச்சனை இல்லை.
இங்கே டிஇஎஃப் இதோட பரப்பளவு தான் நம்மளை கேட்டிருக்காங்க, தெரியாது இல்லையா, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா டிஇஎஃப்னு எழுதுனா ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ஏபிசி இதோட வேல்யூ, ஏபி கொடுக்கலாம், பிசி கொடுக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்தில் அந்த முக்கோணத்தில் இருக்கிற பக்கம் கொடுக்கணும். பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3. என்ன வித்தியாசம் அப்படின்னா சுற்றளவு பார்க்கும்போது இந்த 3 அப்படியே போட்டிருப்போம், கரெக்டாக. பரப்பளவு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த 3 ஸ்கொயர் பண்ணி போடணும். இவ்வளோதாம்மா வித்தியாசம். இந்த 3 என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3 ஸ்கொயர் என்ன வந்துடும்னா 9. நான் டைரெக்டாக போட்டுருவா, 3 ஸ்கொயர்னு போடாமல் டைரெக்டாக 9ன்னு போட்டுறேன். கீழே அதே மாதிரி இஎஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். சுற்றளவுன்னு கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க. பரப்பளவுன்னு கொடுத்தாங்கன்னா அந்த சைடோட வேல்யூ தான், சரியா, அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு, சரிங்களா. இப்போ 9க்கும் 16க்கும் கேன்சல் பண்ணி இங்கே பண்ணலாம். 9 9, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 9 54, கரெக்டாக. அப்போது இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், இந்த 16 இங்கே வந்துடும். ஸோ 16 × 6 6 36, மீதி 3 ஒரு 6 3 9. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 96. இதில் 2 96 இருக்குது பாருங்கள், இங்கேயும் 96 இருக்குது, இங்கேயும் 96 இருக்குது இல்லையா. எந்த 96 சார் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது டிஇஎஃப்பின் பரப்பு. நமக்கு ஏற்கனவே தெரியும் பரப்பளவோட அலகு வரும்போது என்ன வரும்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை கவனிக்கணும், யூனிட்டில் கூட சில நேரங்களில் தப்பு வைப்பாங்க. நம்ம புரியுதா இது உங்களுக்கு? பரப்பளவுன்னு கேட்கும்போது அந்த சைடை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பர்ஸை அப்படியே எடுத்துக்கிட்டாலே போதும். 4வது கேள்வி இதே மாடலில் இன்னொன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். முக்கோணம் ஏபிசி டிஇஎஃப்பில் ஏபிசியின் பரப்பு, இங்கேயும் அதே மாதிரி பரப்பு தான் கொடுத்துருக்காங்க. 9 பை பரப்பு, இதை ஸ்கொயர் பண்ணக்கூடாது, 9 ஸ்கொயர் பண்ணக்கூடாது, பரப்பு அப்படியே போட்டுக்கலாம். அந்த பக்கம் கொடுக்கறது தான் ஸ்கொயர் பண்ணணும். டிஇஎஃப்பின் பரப்பு 16 ஈக்குவல் டு பிசி, மேலே எடுத்தது ஏபிசி, கீழே எடுத்தது டிஇஎஃப். அப்போ பிசின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ மேலே தான் 2.1 என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும், கரெக்டாக. 2.1 என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். நம்ம சின்ன நம்பர் இருந்தாலும் அப்படியே போட்டு இங்கே 2.1 இருக்குது, ஸ்கொயர்னே போட்டுக்கிறேன். பை இஎஃப் கேட்டிருக்காங்க, தெரியாது, அதனால் எக்ஸ் ஸ்கொயர், பக்கத்தை ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள், இந்த 2 இடத்துலையுமே ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயரை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் என்னவாயிடும், ரூட் ஆகிடும், சரியா. அப்போது 9க்கு ரூட் எடுத்தால் 3, 16க்கு ரூட் எடுத்தால் 4 ஈக்குவல் டு 2.1 பை எக்ஸு. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். இங்கே பாருங்கள், 1 3 3, 2 3 வாய்ப்பாட்டில் வராது 0. அப்போ 21, 7 3 21. எக்ஸ் இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். அப்போ 7 4 28. புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ ஆன்சர் 2.8 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இந்த 2 3 கொஷினும் அப்படியே கண்டினியூவாக ஒரே மாதிரி கேள்வி பாருங்கள், ஏதாவது ஒன்று அப்படியே கேட்டுருவாங்க, சரிங்களா. 4ஆச்சா. அடுத்து 5வது கேள்வி. 6 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் உயரமுடைய 2 செங்குத்தான தூண்கள் ஏசி என்ற தரையின் மேல் படத்தில் காட்டியுள்ளவாறு ஊன்றப்பட்டுள்ளது எனில் ஒய்யின் மதிப்பு காண்க. இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் இது. ஆனால் கேட்டால் இது மெத்தடாக போட்டால் பெருசாக போகும். உங்களுக்கு சின்ன ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 சைடு 6 மீட்டர் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட்டு இது 2த்தையும் பெருக்கிடுங்க. 6 × 3 பை கீழே இந்த 2 நம்பரையும் கூட்டிடுங்க. 6 + 3, 2 பேரலான விஷயங்களை சொல்லிவிட்டு நடுவில் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், சென்டரில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், 2த்தையும் பெருக்கணும் பை 2த்தையும் கூட்டணும். அப்போ 6 3 18 பை 6 3 கூட்டினா 9, 1 9 9, 9 18. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2 அப்படிங்கிறது தான். மீட்டரில் கொடுத்துருக்கிறதால 2 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கீழே ஆப்ஷன்ஸில் நான் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்ருக்கேன், சென்டிமீட்டர் கிடையாது மீட்டர். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே எதில் தான் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸை மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நான் டைப் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ ஆன்சர் 2 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. அப்போ என்ன பண்ணுறோம், மேலே 2 நம்பரையும் பெருக்கிக்கிறோம், பை கீழே 2 நம்பரையும் கூட்டுறோம், இவ்வளோ தான், சரிங்களாமா. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி காலையில் பார்க்கக்கூடிய 5 கேள்விகள். இன்றைக்கி ஈவினிங் இதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு 5 கேள்விகள் நான் சொல்கிறேன். இதே மாதிரி கண்டினியூவாக எக்ஸாம் வரைக்கும் ஒரு 5 கேள்விகள், அதுவும் வித்தியாசமானதாக. முன்னாடி பேசிக்கான டாபிக் எல்லாமே நான் டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்த்து சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கூடவே சேர்ந்த மாதிரி இதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அவங்க எஸ்ஜிடியில் கேட்குற எல்லா கொஷினுமே, மேத்ஸில் அவங்க கேட்குற 30 கேள்விகளையுமே நிச்சயமாக அவங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகேவாம்மா? தேங்க்யூ.